மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஜெயின் கோழி குஞ்சுகள். அன்னைக்கு பொங்கல் பண்டிகை. ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பொங்கல் பண்டிகையில பயங்கர பிஸியா இருக்காங்க. மங்கம்மாவும் கங்கம்மாவும் பண்டிகைக்காக மாவு பலகாரங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பலகாரத்தோட வாசனை எல்லாரையுமே சுண்டி இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாசனையை பிடிச்ச கங்கம்மாவோட பேக்ல இருந்த விளக்குல இருக்கிற ஜீனி வெளியில வந்து இப்படி சொல்றான். அப்பா, என்ன ஒரு வாசனை! இந்த பொங்கல் பண்டிகைக்கு இந்த மாதிரியான பலகாரங்களை வாசனை பாக்குறது இருக்கே, ஐயோ சூப்பரா இருக்கே. அட, யாரும் என்ன பாக்கலல்ல அப்படின்னு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்துட்டு மெதுவா போய் அங்க இருந்த பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அங்க வந்த கங்கம்மா ஜீனி சாப்பிடுறத பார்த்துட்டு அப்ப மனசுக்குள்ளேயே, அட பாவி, லாபம் வர வேலைய செய்ட, ஆனா செய்ய மாட்டேன். ஆனா நான் செஞ்சு வச்ச பலகாரத்தை மட்டும் நல்லா மூக்கு பிடிக்க தின்றியாடா அப்படின்னு உடனே மங்கம்மா மாதிரி குரலை மாத்தி இப்படி சொல்றா. என்னடா? இத கேட்ட ஜீனி அது நிஜமாவே மங்கம்மா நினைச்சுக்கிட்டு பயந்து போய் மறுபடியும் தன்னோட மேஜிக் லேம்ப் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். இத பார்த்த கங்கம்மா விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இது மூலமா இது எல்லாமே கங்கம்மாவோட வேலைதான்னு ஜீனிக்கு புரிஞ்சு போச்சு. வெளியில வந்த ஜீனி கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றான். என்னக்கா நீ எப்ப பார்த்தாலுமே என்னோட வீக்னஸ்ல விளையாடிக்கிட்டே இருக்க, இது உனக்கே நியாயமா இருக்கா சொல்லு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கங்கம்மா, பின்ன என்னடா, எங்களுக்கு தெரியாம நீ மட்டும் இந்த பலகாரத்தெல்லாம் சாப்பிடுறது மட்டும் நியாயமா என்ன அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றா. அதுக்கு ஜீனி ரொம்ப அப்பாவியா இப்படி சொல்றான். அது வந்து அக்கா, உப்பெல்லாம் சரியா இருக்கா, சக்கரை எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான்க்கா. ஆனாலும் நான் உனக்கு ஒரே ஒரு பூதம் தம்பி, எனக்காக இந்த மாதிரி பலகாரங்களை செஞ்சு வைக்க மாட்டியாக்கா அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கம்மா, அப்படியா, நான் கூட உனக்கு ஒரே ஒரு அக்கா தானடா, அப்ப எனக்கு லாபம் வரா மாதிரி எந்த வேலையும் நீ செய்ய மாட்டேங்கிறியடா அப்படின்னு ரொம்ப நக்கலா சொல்றா. அதுக்கு ஜீனி கொஞ்ச நேரம் யோசிச்சு கங்கம்மா கிட்ட இப்படி சொல்றான். அட சரி அக்கா, இப்படி இல்ல, ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாம். நான் உனக்கு பைசா வர மாதிரி ஒரு வேலைய சொல்றேன், ஆனா நீ எனக்கு இந்த பலகாரங்கள்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு கங்கம்மா, சரிடா அப்படியே ஆகட்டும், ஆனா உன்னோட ஐடியா என்னடா, அத சொல்லு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஜீனி, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஊர்ல இந்த பண்டிகைக்கு எல்லாருமே கோழி பந்தயம் வைக்கிறாங்க. அதுல ஜெயிச்சவங்களுக்கு தோத்தவங்க காசு கொடுக்கணும். சோ இந்த தடவை நாம நம்மளோட கோழி புஞ்சுகளை அதுல இறக்கி விடலாம்க்கா. தோத்து போறவங்க எல்லார்கிட்ட இருந்தும் காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட கங்கம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு, ஐடியா என்னமோ ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா நம்ம கோழி கொஞ்சம் ஜெயிக்கணுமே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஜீனி கங்கம்மாவை வெளியில கூட்டிட்டு போய் அவன் கையில ஏதோ ஒரு மேஜிக்க பண்றான். அது மூலமா அங்க ஒரு ஜெயிண்ட் கோழி குஞ்சு வந்துச்சு. இத பார்த்த கங்கம்மா அப்படியே ஷாக் ஆயிட்டா. ஜீனி அந்த ஜெயிண்ட் கோழி குஞ்ச காமிச்சுக்கிட்டே இப்படி சொல்றான். அட இப்ப சொல்லுக்கா, நீ இந்த கோழி குஞ்ச வச்சு ஜெயிப்பியா தோப்பியா? எப்படிடா தோத்து போக முடியும்? இத பார்த்த உடனே அங்க இருக்க ஜனங்கள்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டாங்க. போட்டிக்கு ரெண்டு பேரும் தயாரா இருக்காங்க. ஜீனி உள்ள உட்காந்துக்கிட்டு அந்த கோழி குஞ்ச வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தான். கங்கம்மா அங்கேயே இருந்து ஜீனிக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுத்துக்கிட்டு இருப்பா. மங்கம்மாவும் அங்கதான் இருக்காங்க. கங்கம்மாவும் ஜீனியும் நினைச்ச மாதிரியே அங்க இருந்த கோழி குஞ்சுங்க எல்லாமே இந்த ஜெயிண்ட் கோழி குஞ்சோட தோத்து போச்சுங்க. அதுல கொஞ்சம் பயந்து ஓடி போச்சுங்க. அதுல கொஞ்சம் அங்க இருக்கிற ஜனங்களே அவங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு காசை கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. இது மூலமா கங்கம்மாக்கு நிறைய காசு வசூலாச்சு. இதெல்லாம் பார்த்த மங்கம்மாக்கு டவுட் வந்துச்சு. தன்னோட மேஜிக்கால அந்த ஜெயிண்ட் கோழி குஞ்ச நல்லா உத்து உத்து பார்த்தாங்க. அதுல இருக்கிறது ஜீனின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு.
அது மூலமா அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஃபுல் கிளாரிட்டி வந்துருச்சு. அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டாங்க. ஓஹோ! இந்த ஜீனியும் என் மருமகளும் சேர்ந்து ஜனங்கள எல்லாத்தையும் மோசம் பண்ணிட்டு காச வசூல் பண்றாங்களா? இவங்களுக்கு இருக்கு இப்போ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஜீனி கிட்ட போய் ஜீனிய கூப்பிடுறாங்க. என்னடா அப்படின்னு ஜீனிய கூப்பிட்டாங்க. இத கேட்ட ஜீனி மனசுக்குள்ள, ஆ இந்த அக்காக்கு வேற வேலை இல்லையா மறுபடியும் கூப்பிடுறாங்க? அட என்னக்கா, எத்தனை வாட்டி தான் என்னோட வீக்னஸோட விளையாடுவ? உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்றான். இது மூலமா பயங்கரமா கோவப்பட்ட மங்கம்மா இப்படி சொல்றாங்க. என்னடா திமிராடா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா ஜீனி பின்னாடி திரும்பி பாக்குறான். மங்கம்மாவை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டான். பயத்துல நடுங்கிக்கிட்டே அழுதுகிட்டே இப்படி சொல்றான். ஐயோ அக்கா, சாரி அக்கா, பெரிய அக்கா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அக்கா. உங்க மருமக கங்கம்மான்னு நினைச்சேன் அக்கா, சாரி அக்கா. ஐயோ என்ன மன்னிச்சிருங்க அக்கா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். இத கேட்ட மங்கம்மா, என்னடா ஜீனி, மறுபடியும் ஜனங்களை மோசம் பண்ண ஆரம்பிச்சியா? உனக்கு நல்ல விதமா சொன்னா புரியலையாடா? ஐயோ பெரியக்கா, நீங்க பெரிய பெரிய முடிவெல்லாம் எடுத்துறாதீங்க. ஏதோ உங்க பலகாரத்துக்காக மோகம் பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன்க்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீங்க என்ன சொன்னாலும் அதே செய்யறேன்க்கா அப்படின்னு சொல்றான். இது கேட்ட மங்கம்மா, உடனே இந்த ஜெயிண்ட் கோழி குஞ்சு பாட்டா பிரிஞ்சிடணும். எல்லாருக்குமே இது போலியான கோழி குஞ்சுன்னு புரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீனி மங்கம்மா சொன்ன மாதிரியே அந்த ஜெயிண்ட் கோழி குஞ்ச பாட்டா உடைச்சு உடனே தன்னோட மேஜிக் லேம்ப்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். கோழி குஞ்சு உடைஞ்சு போனதை பார்த்த எல்லா ஜனங்களும் இது போலியான கோழி குஞ்சுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னை மோசம் பண்ணதுக்காக எல்லா ஜனங்களுக்கும் பயங்கரமா கோவம் வருது. கங்கம்மாவை திட்டிக்கிட்டு அவளை அடிக்கிறது கூட போறாங்க. அப்போ மங்கம்மா வந்து நல்ல விதமா எடுத்து சொல்லி அவங்க காசை அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. இது பார்த்த கங்கம்மா காப்பாத்தினதுக்கு, தேங்க்ஸ் அத்தை, சமயத்துக்கு நீங்க வந்து என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்றா. மனசுக்குள்ள, இது எல்லாமே அந்த ஜீனியாலதான் வந்துச்சு, அவனை சொல்றான் இரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஜீனி கிட்ட போறா. ஜீனி பயத்துல நடுங்கிக்கிட்டே அந்த லேம்ப்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ கங்கம்மா அந்த ஜீனி கிட்ட இப்படி சொல்றா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு போய் விளக்குக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டியாடா, வெளியில வாடா, உன்னை சொல்றப்போ அப்படின்னு சொல்றா. அப்போ ஜீனி கங்கம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். இத கேட்ட கங்கம்மாக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போய் மனசுக்குள்ள, இதெல்லாம் உங்க வேலை தானா அத்தை? அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி பெரிய தேவதை மாதிரி வந்து என்ன காப்பாத்த வேண்டியது, ரொம்ப சீன் போட வேண்டியது, இருங்க சொல்றேன் உங்களை அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டா. மங்கம்மாவும் கங்கம்மாவும் டிவி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. டிவில ஈஃபில் டவரை பார்த்த கங்கம்மா இப்படி நினைக்கிறா, வாவ், எவ்வளவு அழகா இருக்கு இந்த டவர். நானு சின்னப்போ நிறைய சினிமால இந்த டவரை பார்த்திருக்கேன். ஆனா எப்பயாவது இந்த டவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். என்ன பண்றது, எதுக்கு எடுத்தாலும் அதிர்ஷ்டம் இருக்கணும்ல. ஆனா என் வாழ்நாள்ல என்னைக்காவது ஒரு நாளாவது போவேனோ போக மாட்டேனோ. இத கேட்ட மங்கம்மா, என்னடி உன் லொல்லு, நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டியா என்ன அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு கங்கம்மா அழுதுகிட்டே, லொல்லு இல்லாத என்னோட கஷ்டம். நான் இது வரைக்கும் ஈஃபில் டவரை பார்த்ததே இல்ல. எனக்கு முதல்ல அதை பார்க்கறதுக்கான அதிர்ஷ்டம் இருக்கோ இல்லையா? அதுக்கு மங்கம்மா, இப்போ என்ன, உனக்கு அந்த பாரிஸ்க்கு போகணும் அவ்வளவுதானே, ஒரு தடவை என் கூட வா அப்படின்னு கங்கம்மாவை தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. தன்னோட பழைய ட்ரங்க் பெட்டில இருந்து ஒரு சின்ன பைக்கை எடுத்தாங்க மங்கம்மா. அந்த பைக்கை பார்த்த கங்கம்மா விழுந்து விழுந்து சிரிச்சு இப்படி சொல்றா, அட என்னத்த, நாம இதுல போறோமா என்ன? ஈஃபில் டவரை இதுல போய் பார்க்க போறோம்.
அப்படின்னு ரொம்ப நக்கலா சிரிச்சா. அதுக்கு மங்கம்மா, என்னடி அப்படி சிரிக்கிற? இது மேஜிக் பைக் அப்படின்னு தரை மேல வச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பெருசாச்சு. இத பார்த்த கங்கம்மாக்கு பெரிய ஷாக். ஹை! வாவ்! என்னமா இருக்கு இந்த பைக்கு? ஆமா அத்த, இந்த பைக்ல பாரிஸ் போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அடி லூசு மருமகளே, இது மேஜிக் பைக்டி. நீ எந்த இடத்துக்கும் நிமிஷத்துக்குள்ள அங்க போக முடியும். அது மட்டும் இல்லாம இதுல